அந்த பிரதானமான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்றதுக்கு பேரு ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு அந்த நோய்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து ரொம்ப சீக்கிரம் கைகூடி வரும். சரியா, ஒரு 6 மாசம் 8 மாசத்துல குணமாகக்கூடிய ஒரு விஷயம் 1 மாசம் 2 மாசத்துல வெளில வந்தோம். ஒரு நிலையிலிருந்து நம்ம லைஃப்ல இன்னொரு நிலைக்கு மாத்திக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னாக்கா அதற்கான கரெக்டான அந்த வார்த்தையை எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு நம்பிக்கையோட இருக்காங்களோ அவங்களோட நோய் எந்த குணாதிசயம் கொண்டு இருக்கோ இதை பொறுத்து மாறும். குருஜி, மகாருத்ரா அவர்கிட்ட நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம அஃபர்மேஷன்ஸ் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் குருஜி. நமஸ்காரம். அஃபர்மேஷன்ஸ் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன குருஜி? அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ தமிழ்ல சொல்லணும்னாக்கா சுய பிரகடனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, நமக்கு நாமே ஒரு செட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரகடனம்னா என்ன, ஒரு டிக்ளரேஷன். அந்த அஃபர்மேஷன்ஸை நாம வந்து எந்த விஷயத்துக்கு வேணுமோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரியா, அஃபர்மேஷன்ஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நிறைய வேர்ட்ஸோட காம்பினேஷன்ஸ். நமக்கு எந்த விஷயம் வேணுமோ அதற்காக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். சரியா, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் லைக் அஃபர்மேஷன் மாதிரி தான். சரியா, அதில் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும், குறிப்பிட்ட வேர்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரெண்டில் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டில் எதை யூஸ் பண்ணாலும் அது நம்ம ஆழ் மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. சரியா, ஸோ யூ ஆர் ட்ரையிங் டு கிவ் சம் இன்புட்ஸ் டு தி சப்கான்ஷியஸ் மைண்ட் டு மேக் இட் பிலீவ். சரியா, நம்ம ஆழ் மனசுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள், அது நம்புறதுக்காக கொடுக்கக்கூடிய கட்டளைகள். சரியா, ஸோ இதுதான் இந்த அஃபர்மேஷன்ஸ்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். சரியா, அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும் இருக்கும். அதில் அந்த கீ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அந்த பிரதானமான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்றதுக்கு பேரு ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்றோம். அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, அப்போ நம்ம இந்த ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஒரு நிலையிலிருந்து நம்ம லைஃப்ல இன்னொரு நிலைக்கு மாத்திக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னாக்கா அதற்கான கரெக்டான அந்த வார்த்தையை எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்க குருஜி, இப்போ இந்த அஃபர்மேஷன்ஸ் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இதை வச்சு நோய் தீர்க்கறதுக்கு உதவ முடியுமா குருஜி? இது வந்து பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கு. சரியா, அதாவது நாம எந்த விஷயம் அதிகமாக நம்புகிறோமோ இல்லை எந்த விஷயம் அதிகமாக செய்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடுவோம். சரியா, இப்போ ஒரு அத்லெட் இருக்காருன்னா அவர் என்ன பண்றாரு, ரன்னிங் பிராக்டிஸ் பண்றாரு. ஒரு பாக்ஸர் இருக்காருன்னா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்றாரு. திரும்ப 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 அவங்க பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுல அவங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க. சரியா, அப்போ நீங்க நோய் தீர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்போ ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு நோய் குணமாகும். சரியா, அப்போ உங்க ஆழ் மனசுக்கு ஒரு கட்டளை இடறீங்க. நீங்க உங்க ஆழ் மனசுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு நோய் இருக்கலாம், ஆனா உங்க ஆழ் மனசுல நீங்க இல்ல நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன்னு திரும்ப திரும்ப அதை பழக வைக்கணும், அதை வந்து உணர வைக்கணும், அது வந்து நம்ப வைக்கணும். சரியா, அதுக்கு வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க எப்போ எடுக்கிற மெடிக்கல் கேர் எடுத்துட்டு இருக்கீங்க, மாத்திரை சாப்பிட்ருக்கீங்கன்னா அது கூட சேர்ந்து இதையும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோய்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து ரொம்ப சீக்கிரம் கைகூடி வரும். சரியா, ஒரு 6 மாசம் 8 மாசத்துல குணமாகக்கூடிய ஒரு விஷயம் 1 மாசம் 2 மாசத்துல வெளில வந்தோம். சரியா, ஏன்னா உங்க ஆழ் மனசும் நம்ப ஆரம்பிச்சிருது, உங்க உடம்பும் அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிருது. இது ஒரு பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அப்போ நீங்க எதை ஒரு விஷயத்த நம்பி பண்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு உங்க ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா நோய்கள் இல்ல எந்த விஷயத்துல லைஃப்ல வேணும்னாலும் நீங்க அச்சீவ் பண்ணிக்க முடியும். குருஜி, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அஃபர்மேஷன்ஸ் சயின்டிஃபிக்கா நம்ம உடம்புல எப்படி நோய் தீர்க்க உதவுது? நீங்க கேள்வி கேட்டப்போ நான் சொன்னேன் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆழ் மனதுல பதியறதுக்கான ஒரு வேலைகள் தான் நம்ம அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா, இல்ல அது அஃபர்மேஷன்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆழ் மனதுல பதியறதுக்காகதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ஆழ்மனம் எந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கிறதோ சரியா அந்த விஷயம் உங்க உடம்பு ஏத்துக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க திரும்ப திரும்ப இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸையோ இந்த
அஃபர்மேஷன்ஸையோ நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்க ஆழ்மனம் அதை நம்பி, ஓ நிஜமாவே நம்ம உடம்பு சரியாயிடுச்சோ, நம்ம இந்த நோய்கள்ல இருந்து வெளில வந்துட்டோமோ அப்படிங்கிற அது ஒரு பொய்யான விஷயமா இருந்தாலும் அது நம்புனதன் காரணமா அந்த நம்ம உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். சரியா? நான் தான் சொன்னேன், உங்க மெடிகேஷனும் இருக்கணும், அது போல இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸும் ஸ்விட்ச் வேர்டும் உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொன்னது காரணம் அதுதான். நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகள் இன்னும் சீக்கிரமா உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். சரியா? இன்னொன்னு, நமக்கு நம்ம பாடி ஹீல் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம உடம்புல கழிவுகள் உடம்பு வச்சுக்காது, தன்னைத்தானே அது வெளியில தள்ளிக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த ஆழ் மனசு நீங்க நம்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தானா நடக்குது. அப்போ நோய்கள் குணப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதனால நோய்கள் குணப்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேமா. சரிங்க குருஜி. குருஜி, எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கு இந்த அஃபர்மேஷன் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் குருஜி? நோய்கள் பலதரப்பட்டது இருந்தாலும் பொதுவா உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இந்த அஃபர்மேஷன்ஸை எந்த விஷயத்துலேருந்து நீங்க வெளில வரணும்னு நினைக்கிறீங்களோ எதுக்கு வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த விஷயத்துக்கு தான் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சரியா? ஸோ ஆழ்மனம் நம்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அதுல நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமோ இல்லை ஒரு தடங்களோ இல்லாத மாதிரி நம்ம ஸ்விட்ச் வேர்டை ஃப்ரேஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாக்கா, ஸோ நீங்கள் இதுக்கு தான் இல்லை, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்கும், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் அப்படின்னு பர்டிகுலராக எதுவும் கிடையாதும்மா. சரிங்க குருஜி. குருஜி, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு அஃபர்மேஷனோ இல்லை ஸ்விட்ச் வேர்டோ வாங்குறாரு அப்படின்னா எத்தனை நாள்ல அவருக்கு அந்த நோய் குணமாகும் குருஜி? அது முதல் விஷயம் அந்த நான் சொன்னக்கூடிய அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம்ல ஒண்ணு. சரியா? இல்ல எனக்கு தீர்க்கமா நான் நம்புறேன், இந்த விஷயங்கள்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இரண்டாவது விஷயம் அவங்க நோயோட தன்மையை பொறுத்து. ஒரு சிலது வாரங்கள்ல இருக்கும், ஒரு சிலங்கள் மாதங்கள் ஆனா தான் குணமாகும். சரியா? அப்போ அவங்க எந்த அளவுக்கு அதை தீர்க்கமா ப்ராக்டிஸ் பண்றாங்களோ, எந்த அளவுக்கு ஆழமா அவங்க அதுல ஒரு நம்பிக்கையோட இருக்காங்களோ, அவங்களோட நோய் எந்த குணாதிசயம் கொண்டு இருக்கோ இதை பொறுத்து மாறுவோம்மா. இவ்வளோ நாள்ல ஆகும்னு நம்ம பொதுவா சொல்லிட முடியாது. சரியா? இப்போ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், நிறைய மனக்கவலைகள் இருக்காங்க. இது போக சுகர், ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, லோ பிபி, ஹை பிபி, இந்த மாதிரி நிறைய விதமான நோய்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கு. ஒரு சிலர்னால இப்போ நம்ம கொடுக்குற அஃபர்மேஷன்ஸ் எழுத முடியும், ஒரு சிலர்னால சாண்ட் பண்ண முடியும், ஒரு சிலர்னால அது பண்ண முடியாது, ஒரு சிலர் டிராவல்லையே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுவோம்மா. ஸோ இன்னாருக்கு இப்படி அப்படிங்கிறது இவ்வளோ நாளில் குணமாகுங்கிறது நம்ம எந்த விஷயத்துக்குள்ளேயும் அதை ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு நம்ம ஃப்ரேம் பண்ணிட முடியாது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து மாறுவோம்மா. ரொம்ப நன்றி குருஜி. அஃபர்மேஷன் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எங்களுக்கு. கண்டிப்பாக இது எங்கள் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி உங்களோட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். நன்றி குருஜி. நேர்களே, இப்போ குருஜி நம்மளுக்கு அஃபர்மேஷன் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். இது எல்லாமே நம்மளோட ததாஸ்து பயிற்சி வகுப்பில் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அஃபர்மேஷன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. என்னன்னா, அவங்களோட பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரியான அஃபர்மேஷன்ஸும் ஸ்விட்ச் வேர்ட்ஸும் குருஜி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா கொடுக்க போறாரு. இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க விவரங்களை. நன்றி.